கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ளாக மகிழ்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய கரம் இன்றைக்கும் நம்மோடு கூட நன்மைக்கு எதுவாய் தங்கியிருக்கும்படி என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 123 சங்கீதத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அங்கே ஒரு எஜமானனுடைய கரத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களிலும் இந்த உபவாச கூட்டத்திலே ஆண்டவர் இந்த சங்கீதத்தை குறித்து அநேக காரியங்களை பார்க்கிறதற்கு நமக்கு உதவி செய்தார். உபவாச கூட்டங்களுக்கு வந்தவர்களுக்கு தெரியும் கர்த்தர் எவ்வளவாய் மகிமையானவைகளை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அநேக சாட்சிகளை கடந்த உபவாச கூட்டத்திலே கேட்ட எல்லா சாட்சிகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நம்மத்திலே பிரசன்னராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை என்னோடு கூட கவனியுங்கள். ஒரு 4 வசனங்கள். முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, பரலோகத்திலே வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுக ஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. நிந்தனையிலே, பாடுகளிலே, உபத்திரவங்களிலே கடந்து போகிற ஒரு மனுஷன் இவைகளை தாண்டி எப்படி ஜெயிக்க முடியும் என்பதை இங்கே சங்கீதக்காரன் பேசுகிறான். 3 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வார்த்தைகள், அநேக பொருட்கள் பொதிந்ததான அந்த காரியங்களை அங்கே நாம் பார்க்கிறோம். முதல் காரியமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பாடுகளை தாண்டி ஜெயிக்க வேண்டுமானால் சொல்லுகிறான். அவனுடைய நிலைமையை பேசுகிறான். நிந்தனையினாலே மிகவும் நிறைந்து இருக்கிற ஒரு அனுபவம். சரீர பிரகாரமாய் அப்படியே அந்த ஆட்கள் சொன்னதை கேட்டு கேட்டு உடைந்து போன ஒரு நிலைமை. ஆத்துமா எப்படி இருக்கிறதாம், அந்த நிந்தையை கேட்டு 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 அப்படியே ஆத்துமா என்ன செய்திருக்கிறது பாருங்க. அநேக நேரங்களில் ஆட்கள் பேசுகிற வார்த்தைகள், சொல்லுகிற காரியங்கள் தவறாய் தூஷணமாய் பேசப்படுகிற போது அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோன்னா அப்படியே உடைந்து போகிறோம், அப்படியே சோர்ந்து போகிறோம். ஏன்னா நம்ம செஞ்சாலும் பரவாயில்ல, செஞ்சுட்டு திட்டு வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றுமே செய்யாமல் என்ன செய்கிறோம், பல நேரங்களில் ஏளனமாய் பேசப்படுகிற போது, தூஷிக்கப்படுகிற போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே எங்களை தூஷிக்கிற ஆட்கள். அவன் பாருங்க, தன்னை தூஷித்தவர்களை குறித்து அவன் பேசுகிற போது சுகஜீவிகள்னு சொல்கிறான், அகங்காரிகள்னு சொல்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இவன் அப்படியெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய வாழ்வில் கடந்து போகிறவைகளை தாண்டி ஜெயிக்கிறதற்கான வழிகள் ஒரு 4 வசனங்கள் தான். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிற போது, நீ மாற்றமடைய விரும்புவாயானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறவைகளை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். முதல் காரியம், முதல் வசனம் பேசுகிறது, ஒரு மனிதனுடைய நிந்தை எப்போ மாறுன்னு சொன்னா, நீங்கள் எப்பொழுது தேவனை நோக்கி பார்க்க பழகுகிறீர்களோ அப்பொழுதே அது மாற ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்றீங்களா? பாருங்க, சொல்லுகிறான், பரலோகத்திலே வாசமாயிருக்கிறவரே என் கண்களை என்ன செய்கிறேன், உம்மிடத்துக்கு. எப்படி போட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஏறெடுக்கிறோன்னு சொன்னா பியாண்ட் த லிமிட் பார்க்கறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லுகிறான், பரலோகத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்.
அந்த கண்கள் எவ்வளோ தூரம் பார்க்க முடியும்னு சொன்னால் குறிப்பிட்ட எல்லைகள் வரைக்கும் தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நீங்கள் வெளியே போய் நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பகலில் என்ன செய்யாது, ஒன்றும் தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்ட ராத்திரியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நட்சத்திரம் தெரியும், கொஞ்சம் நிலா தெரியும், இதெல்லாம் தெரியும். ஆனால் அது சொல்லுகிறான், அவைகளை தாண்டி இருக்கிறதான தேவனுடைய வல்ல பிரசன்னம் தங்கி இருக்கிற அவருடைய ஆலயம், பரலோகத்திலே ஒரு தேவன் வாசமாயிருக்கிறார். இவைகளை தாண்டி ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நீ பார்க்கிற உன் சூழ்நிலைகளை தாண்டி ஆண்டவர் ஆபிரகாமை கூட்டு வந்து என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஆபிரகாமை நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நீ என்ன செய்யன்னு சொன்னா உன் கண்களை ஏறெடுத்து பாருன்னு சொல்லுவார். ஏன்னா உனக்கு இவ்வளோ தூரம் தான் பார்க்க முடியுமா, இல்லை அதையும் தாண்டி பாருன்னு சொல்லுவார். ஏன்னா நீ பார்க்கிற இடம் முழுவதை நான் உனக்கு தருவேன். நீ நடக்கிறது உன்னுடைய பிரயாசங்கள்லாம் கொஞ்சம் தான் முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் என்ன எதிர்பார்த்தான்னு சொன்னால், உன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற போது, அதாவது எல்லைகளை தாண்டி விசுவாசத்தினாலே பார்க்கிற அனுபவங்கள். நம்மாலே நேராக இருக்கிறத கூட நம்மால் என்ன செய்ய முடியல, பல நேரங்களில் பார்க்கறதுக்கு முடியலை. ஆண்டவர் லோத்தை பார்த்து சொல்லுகிற போது சொல்லுகிறார், இந்த மலைக்கு போன்னு சொன்னார். அவன் பாருங்க, அவ்வளோ பெரிய மலை அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. என்ன தெரிஞ்சதா, இந்த ஊர் சின்ன ஊர் தானே, இவ்வளோண்டு இருக்கிற ஊர் தெரியுது, அவ்வளோ பெரிய மலை அவனுக்கு என்ன தெரியல. ஏன்னா நம்முடைய வாழ்வியல் நோக்கங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றை ஜெயிக்க விரும்பினால் உங்கள் விசுவாசத்தின் பார்வை, பரலோகத்தில் எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் என்ன செய்வார்னா எல்லாம் செய்ய வல்லவர். அவரை நோக்கி பார்க்கிற போது வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, அவர்கள் முகங்கள் என்ன செய்யலையா, வெட்கப்படலேன்னு சொன்னா அவரை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். நீங்க தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிற போது உங்கள் ஆராதனை என்ன செய்யும் சொன்னா, தேவ சமூகத்துக்கு போகிற போது தேவன் என்ன செய்கிறாரா, அந்த ஆராதனையிலே வாசமாய் இருக்க விரும்புகிறவர் இறங்கி வருவார். அவர் இறங்கி வருகிற போது இந்த நிந்தைகள், இந்த சூழல்கள் இதெல்லாம் என்ன செய்யுமா, சாதாரணமாய் மாறி போகிறது. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்றான், இவ்வளோ பாடுகளுக்குள்ளே போகிறேன் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறேன். தேவனை நோக்கி கூப்பிட கூப்பிட வேதம் முழுவதும் அநேக பதில்கள் போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25:8 சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறவர், அவர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை என்ன செய்கிறாரா, துடைக்கிறவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொல்கிறார், என் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அவர் என்ன செய்வாரா, நீக்கி போடுவார். அவரே சொன்னார்னு எழுதியிருக்கு. ஆமென் சொல்றீங்களா? தீர்க்கதரிசி சொன்னான்னு சொல்லப்படல. அந்த வார்த்தை எப்படி முடியுது, கர்த்தரே இதை சொன்னார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரே இதை சொல்லுவாரானால், நம்ம இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, கர்த்தரோ உண்மையுள்ளவே சொன்னா செய்வார். ஆமென் அல்லேலூயா. எல்லா முகத்திலும் இருந்து அந்த நிந்தை நிமித்தம் ஓடுகிற கண்ணீர், வேதனைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்வார், மாற்றுவார். மாற்றுகிறதுக்கான முதல் காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னா, தேவனை நோக்கி பார்க்கிற அனுபவம். சூழல்கள் எதுவாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த சூழல்களுக்கு நடுவில் இருந்து நீங்கள் தேவனை பார்க்கிற போது, தேவனை தொழுது கொள்ளுகிற பாருங்க, இது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னா, தேவன் பேரிலே வைத்திருக்கிற விசுவாசத்தை, தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கை, அல்லது தேவனை சார்ந்து கொள்ளுவதை. நீங்க தேவனை சார்ந்து வாழ்கிறது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை நான் சார்ந்து இருக்கிறேன்னு சொன்னா, ஒன்று விசுவாசம், ரெண்டாவது கிரியை. இது ரெண்டும் தான் உன் வாழ்க்கையில் என்ன செய்யும் பாருங்க. எப்பொழுதெல்லாம் நீங்க வேதம் முழுவதும் எடுத்து பாருங்க, அற்புதங்கள் எங்கெல்லாம் நடந்தது தெரியுங்களா? அற்புதம் நடந்த எல்லா இடத்தையும் நீங்க பார்ப்பீங்கன்னா இந்த ரெண்டு காரியம் இணைந்து வரும். ஒன்று விசுவாசம், ரெண்டாவது கிரியை. ஆண்டவர் பாருங்க, பிறவிக்குருடனாக இருக்கிறான், அவனுடைய கண்களிலே சேற்றை பூசுகிறார், அவனிடத்திலே சொல்லுகிறார், நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்று சொன்னான். அந்தப்படியே அவன் போய் என்ன செய்தானா, கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வருகிறான். ஆமென் அல்லேலூயா. பாருங்க, இவைகளில் இருக்கிற அந்த வார்த்தைகள் லகுவானவைகள் சொல்லப்பட்டிருக்கிறத வாசிக்கிற போது நமக்கு லகுவா தெரியும். ஆனா ஒரு பார்வை இல்லாத ஒரு மனிதன், சிலோவாம் குளம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, ஆனால் அந்த குளத்தை தான் போக முடியும், தான் அதில் போய் தன் முகத்தை கழுவ முடியும், நான் பார்வை அடைய முடியும் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட கடந்து போனான் பாருங்க. அங்கதான் அற்புதம் ஆரம்பிக்கிறது. நீங்க தேவனை நோக்கி பார்க்கிற போது, அவரை சார்ந்து கொள்ளுகிற போது எல்லா நிந்தைகள் நீக்கப்பட்டு போகும்.
யார் என்னென்ன சொல்லட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஒன்றை குறித்தும் கவலைப்படாம கர்த்தரை மாத்திரம் நீங்கள் ஆராதிக்கிறவர்களாக இருப்பீர்களானா. நெகேமியாவில் வாசிக்கிற 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நெகேமியா ஜனங்களிடத்தில் விசாரிக்கிறான், எல்லாம் எருசலேமுக்கு போயிட்டு வந்தீங்களே, சிறையிருப்பிலே தப்பி மீந்திருக்கிறவர்கள் அங்கே எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிக்கிற போது ஜனங்க சொன்னாங்க, வாசிங்க. அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். ஏன் தீங்கு வந்திருக்கிறது, ஏன் நிந்தை வந்திருக்கிறது சொன்னா, அந்த வார்த்தை தொடர்ந்து பேசுகிறது, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது. நல்லா கவனிங்க. பல நேரங்களில் நிந்தை வருது, இகழ்ச்சி வருது, தூஷணமாய் பேசுகிறார்கள். இதெல்லாம் ஒரு சில காரியங்கள் என்னன்னு சொன்னால், ஏன் இதெல்லாம் வருதுன்னு சொன்னால், இந்த திறந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாம் வரும். திறந்த வீட்டில் இங்கே சொல்றது எருசலேமில் என்ன இல்லை, அலங்கம் இல்லை, சுற்றிலும் இருந்த மதில் இல்லை, அரண் இல்லை, பாதுகாப்பு இல்லை. ஒரு பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளாக இருக்க வேண்டிய எருசலேம் இன்றைக்கு எப்படி இருக்கிறதா, தேவன் ஆசீர்வதித்து தான் வைத்திருந்தார். இன்னைக்கு ஒரு சங்கீதம் வாசித்தோம். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு அந்த சங்கீதம் விளங்குனதுன்னு தெரியல. வீட்டில் போய் இன்னொரு வாட்டி ஒரு 10 வாட்டி அந்த சங்கீதம் 80 வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை தூக்கி கொண்டு வந்தான். அடிமைப்பட்டு கிடந்தான், ஒன்றும் இல்லாமல் கிடந்தான். விட்டு இருந்தா அங்கே என்ன செய்திருக்காது, ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். அங்கிருந்து அந்த திராட்சை கொடியை கொண்டு வந்து அதை நட்டது மாத்திரமல்ல, அதை வளர்த்தெடுத்தது மாத்திரமல்ல, அதை சுற்றிலும் ஒரு வேலி வைத்திருந்தார். அந்த வேலியை அவரே பிடுங்கி போடக்கூடிய அளவில் அவருடைய வாழ்க்கை இருந்தபோது, வசனம் சொல்லுது, பன்னி எல்லாம் உள்ள வந்ததுன்னு போட்டிருக்கு. சங்கீதம் 80 அப்படிதானே சொல்லுது. பன்னி எல்லாம் என்ன செஞ்சதான், ஏன்னா வேலி இல்லை, வீட்டை சுத்தி என்ன இல்லை, காம்பவுண்ட் இல்லை, வீட்டில் கதவு இல்லை, வாசல் இல்லை, அடைக்கப்பட்ட நிலைமை இல்லை, எல்லாம் திறந்து போட்டு வச்சிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளாக தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவர் சொன்னார், நான் அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன்னு சொன்னார். அவரும் மதிலா இருக்கணும். நானே வாசல்னு சொன்னார். என்னை தாண்டி ஒருத்தன் உள்ள வர முடியாதுன்னு சொன்னார். அவரை உன் வீட்டின் வாசலாய் நிறுத்தி இருக்கிறாயா? எப்போ இதெல்லாம் சம்பவிக்கிறது? ஆண்டவருக்கு மகிமை உண்டார். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டது, நெகேமியா பார்க்கிறான், இந்த சூழல் மாற வேண்டுமானால், மறுபடியும் அந்த அலங்கம் கட்டப்பட வேண்டுமானால், எருசலேம் மறுபடியும் தன்னுடைய அந்த பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான். 4வது வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரை, இதை மாற்றி ஆகணும், இந்த சூழல் மாறணும்னு சொன்னா ஒன்றும் இல்லை. என்ன நிந்தை இருந்தாலும் அப்பா சமூகத்தில் போய் உட்காருங்கப்பா, உண்மையந்து எனக்கு யார் உண்டு, உண்மையந்து எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தாங்க, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். சேர்ந்து சொல்லுவோமா? எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேனா, என்று கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏழுப்பே. நீங்க தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா எண்ணுக்கடங்கா நன்மைகள். சங்கீதம் 121:1 அப்படித்தான் சொல்லுகிறது.
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில். ஏன்னா மேலே இருக்கிற தேவன், பரலோக தேவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, அவர் எல்லாம் செய்ய வல்லவர். நீ 1 ராஜாக்கள் 8 எடுத்து வாசித்து பாருங்கள், அங்க முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட தன்மையுடையவர், எவைகளை செய்வார், எல்லாவற்றையும். ஒரு பாவமா அவர் சமூகத்தில் போய் அவரை நீங்க பரலோகத்தின் தேவனேன்னு கூப்பிட்டா உன் பாவத்தை மன்னிப்பார் என்று அங்கே சாலமோன் ஜெபம் பண்றான். ஒரு பிரச்சனைக்காக தேவ சமூகத்தில் போய் நின்னா பரலோகத்தில் இருக்கிற தேவன் உன் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்று சொல்லுகிறான். குறைவுபட்டிருக்கிற, பஞ்சத்தில் இருக்கிற, மழை இல்லை, போராட்டங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னால் சொல்லுகிறான், பரலோகத்தின் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட்டா அவர் வானத்திலிருந்து மழையை பொழிய பண்ணுவான்னு சொல்லுகிறான். யுத்தத்துக்கு போகிறோம், ஆண்டவரே பலன் இல்லை, சண்டைக்கு போகணும், ஜெயிக்கணும், ஒன்றும் தெரியல, என்ன பண்ணட்டும்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்து அவர் என்ன செய்வாரா, அப்படியே லகுவாய் வெற்றி தருவார் என்று பதிவு செய்கிறான். அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது கடைசியில் சொல்கிறான், இஸ்ரவேலுக்கு அவர் சொன்ன வாக்கு தத்தங்களில் ஒன்று கூட தரையில் விடவில்லை. ஆமென் சொல்கிறீங்களா? ஏன்னா தேவனுடைய பாருங்க, நீங்க தேவனை பார்க்கிற போது இங்கே நெகேமியா என்ன செய்கிறான், ஆண்டவரே மாற்றம் அடைய வேண்டும், இந்த மாற்றத்துக்காக நான் என்ன செய்கிறேன், உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். ராஜாவுக்கு முன்னாலே போய் நிற்கிறான், லீவ் அப்ளிகேஷன் போடணும், எவ்வளோ நாள்லாம் போடல. அவன் என்ன சொல்லலை, இவ்வளோ நாள் செல்லும், எவ்வளோ நாள் அப்படி தான் போட்டிருக்கு, 1 மாதம் ஆகும், 2 மாதம் அப்படியெல்லாம் அவன் சொல்லலை. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வந்துடுவேன். கேட்டிருப்பார் ராஜா, எவ்வளோ நாளில் வருவேன், இல்லை வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வந்துடுவேன். எப்படா வேலை முடியும், இல்லை எல்லாம் கிடச்சிச்சுன்னா டக்குன்னு எல்லாம் செஞ்சிடும். என்ன செய்யும் ராஜா கேட்குறான், நீ போயிட்டு வருகிறதுக்கு எவ்வளவு நாள் செல்லும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் இதெல்லாம் சக்ஸஸாக மாறுச்சுன்னு சொன்னால் 4வது வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்தானா, நெகேமியா 2:4 நெகேமியா பாருங்க, ராஜா கேட்குறான் பதில் சொல்லாததுக்கு முன்னால். கவனிக்கிறீங்களா, பின்னால் என்ன கவனிக்கிறீங்களா, அவரை தட்டி விடுங்க, எழுப்பி விடுங்க, ஆசீர்வதிக்கிட்டோம். கவனிக்கிறீங்களா, என்ன சொன்னாரா, ராஜா கிட்ட இருந்து பதில் வரணும்னா, நமக்கான பதில் வரணும்னா அதுக்கு முன்னால் யாருக்கிட்ட பேசிடணுமா, அதுக்கு முன்னால் பரலோக ராஜா கிட்ட பேசிடணும். பரலோக ராஜா கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே கொஞ்சம் 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 இந்த மனுஷன் கண்ணில் என்ன செய்யும், கொஞ்சம் தயவு, கர்த்தருக்கு மகிமை. ஏன்னா நீங்கள் தேவனை பார்க்க 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 அந்த நெகேமியா 2:17-18 சொல்கிறான், என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மைக்கு எதுவாக இருக்கிறது, இனி நாம் இந்த சிறுமைக்குள்ளே நிந்தைக்குள் இராதபடிக்கு எழுந்து இந்த அலங்கத்தை திரும்ப கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னான். அந்த நல்ல வேலைக்கு எல்லாரும் தங்களுடைய கைகளை என்ன செய்தார்களா, அர்ப்பணிக்கிறான். எப்போ முடியும், தேவனுக்கு மகிமை. நீங்க தேவனை சரியாய் சார்ந்து கொள்ளுகிற போது நிந்தை வரும். நெகேமியா 4:4 சொல்லுகிறது, அவன் வேலை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நிந்தை, வேலை செய்கிற போது நிந்தித்தார்கள், செய்கிற வேலையை குறித்த நிந்தனை, எத்தனை நிந்தனைகளுக்குள்ளாய் கடந்து போன போதும் நெகேமியா 6:15 சொல்லுகிறது, சரியான நாள் எத்தனை நாளா, 52 நாளில் அலங்கத்தை கட்டி முடித்தான். நாம் என்ன சொல்றீங்களா, ஒரு பாருங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அந்த நாள் 52 நாளில் அந்த அலங்கத்தை கட்டி முடித்தான் என்று எடுத்து சத்துரு வெக்கப்பட்டு போகிறான். ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்ட ஒரு நகரத்தை சுற்றிலும், பாழாக்கப்பட்ட ஒரு நகரத்தை சுற்றிலும், மண்மேடுகளாக்கப்பட்டதான ஒரு அலங்கம், இடிக்கப்பட்ட ஒரு அலங்கம், சுட்டெரிக்கப்பட்ட வாசல்கள் திரும்ப அழகுள்ளதாய் அரணாய் எழும்பி நிற்க முடியுமானால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை அப்படி எழுப்புவார். ஆமென் என்று சொல்றீங்களா? கர்த்தர் நம்மளை எழுப்புவார். நம்முடைய வாழ்வு இன்றைக்கு ஒருவேளை ஒன்றும் இல்லாதது போல இருக்கலாம், ஒன்றும் செய்யாதிருங்க, துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன்னு சொல்லுங்க. கர்த்தர் என்ன செய்வாராம், மகிமையானவைகளை செய்யும்படி கடந்து வருவான். ஏன்னா இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பரலோகத்தில் இருக்கிறவரே உமக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். 2வது காரியம் போடப்பட்டிருக்கிறது, 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேலைக்காரனும் வேலைக்காரியும் எப்படி தங்கள் எஜமானனுடைய கண்களை, அந்த கையை பார்த்துட்டே இருக்கிறானோ அப்படி எங்கள் கண்கள் என்ன செய்தான். பாருங்க, இது இந்த 2வது காரியம் எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னா, அந்த கைகள் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு வேலைக்காரனோடு கூட பேசுகிறது.
நீங்கள் அதிகாரம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பெருசாலாம் கீழே இருக்கிறவங்ககிட்ட என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். நீங்கள் இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் அப்போஸ்தலர் 24 இருக்குன்னு நினைக்கிறேன். 24:10-12 வசனமோ பார்த்தீங்கன்னா பவுலை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவான், அப்படின்னு தான் காணுவான். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ பேசுன்னு அர்த்தம். என்னது பவுல் பேசும்படிக்கு எத்தனாவது வசனம், 10வது வசனம், 24:10. அவன் பேச சொல்லி என்ன தான் சொன்னானா, ஏன்னா அவங்ககிட்ட எல்லாம் பவுல் சார் நீங்கள் வாங்க சார் வந்து அடுத்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்படியெல்லாம் இல்லை. பேசுன சும்மா உட்காரணும், என்ன செய்யணும், ஏன்னா எஜமானுடைய கை, வேலைக்காரன் என்ன செய்யணுமா பார்த்துனே இருக்கணும். அப்படி வான்னா வந்துடணும், வான்னா வந்துடணும். பக்கத்துலேயே நின்று இருப்பான், முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கும், அப்படி பார்ப்பான். போனால் என்ன செய்யணும், வாயை திறந்தாலாம் உங்கள்கிட்ட போகலாம் சொல்ல மாட்டான். சும்மா ஒரு சைகை காமிச்சா போகலன்னா என்ன நடக்கும், வாங்கி ஒரு அறை விடுவோம். போடண்ணே எவ்வளோ சொல்லிகிட்டே இருக்கேன், பேசவே இல்லைன்றது இல்லை. என்ன செய்யணுமா, கையை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுதான் பிரதானமானது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எல்லாம் அந்த மிருகங்களை பழக்க வைக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் உட்காந்து அப்படியே போனீங்கன்னா அந்த கிளி ஜோசிக்காரனெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளி என்ன செய்யணும், எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் எதை பார்த்துட்டே இருக்குமா, அவன் கையே பார்த்துட்டு இருக்கும். ஒரு சின்ன சிக்னல் கொடுப்பான், ஏன்னா உங்ககிட்ட பேரெலாம் கேட்டுருவான், நீங்கள் யாரெல்லாம் கேட்டுருவான், அந்த அடுக்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரியும். சின்ன அப்படி ஒரு சிக்னல் கொடுத்தோடனே எடுத்துகிட்டு வரும் பாருங்கள். வாசிக்கும் போதே உங்களுக்கு ஏசுசாமி படத்தோடு தான் எடுத்து வாசிப்பான். ஏன்னா அது என்ன செய்யுமா, எஜமானனுடைய கையை பார்த்து கொண்டு இருக்கிறவைகள். நீங்க எஜமானனுடைய கையை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கிற அனுபவம் எதுன்னு சொன்னா, அவருடைய கற்பனைகளை கவனித்து கொண்டு இருப்பவைகள். அவர் அதான் சொல்றார், என் கற்பனைகளை கவனித்தாயானால் அது எவ்வளோ நலமா இருக்கும் தெரியுமா, அப்போ சமாதான நதியை போல ஓடி வரும். தேவனுடைய கற்பனைகள், கர்த்தருக்கு மகிமை. அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுக்கணும்னு சொன்னா மத்தேயு 6:24, லூக்கா 16:13 ஏசாமி சொல்லும்போது சொன்னார், 2 எஜமான்களுக்கு எந்த ஊழியக்காரனாலும் ஊழியம் செய்ய முடியாது, ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னா அவர் சொல்லும் போதே சொல்றாரு, உன்னால என்ன செய்ய முடியாது, 2 பேருடைய கமாண்டை நீ கவனிக்க முடியாது. 2 பேர் சொல்றதை நீ கேட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்வ, அவர் சொல்றாரு, ஒருத்தனை என்ன செய்வானா, அசட்டை பண்ணுவான், ஒருத்தனை பற்றி கொள்ளுவான். அவர் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, உலகத்துக்கும் தேவனுக்கும் உங்களால, அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஒரே ஒரு எஜமானன் தான். கர்த்தருக்கு மகிமை. உலகம் சொல்றத ஒரு காலம் காதுல வாங்காத, கர்த்தர் உனக்கு சொன்னா அந்த கற்பனைகளை மாத்திரம் கவனித்து நடக்கிற போது அதுல தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு ஊழியக்காரன் நீ அந்த கற்பனைகளை கை கொள்ளுகிறதையே பவுல் எப்படி சொல்றாருன்னா, நீங்க தீத்து 2 வாசிக்கும் போது 9வது வசனம் ரொம்ப அழகா எழுதுவார். அந்த வார்த்தை பாருங்க, வேலைக்காரர் தம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாகன்னு போட்டிருக்கு. என்னவா, அந்த கற்பனை எப்போ அலங்காரம் பெறும், தேவனுடைய கற்பனைகள். நம்ம பாருங்களேன், ஆண்டவர் சொன்னார் இதை செய்யாத அதை செய்யாத எல்லாம் சொன்னார். இதெல்லாம் எப்போ அலங்காரம் உள்ளதாய் மாறுனா, அதை நம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிற போது, அது நம்முடைய வாழ்வின் மூலமாய் வெளிப்படுகிற போது. ஆண்டவருக்கு நீங்க 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்தால் என்ன செய்ய முடியாது, ஒரு ஆள்கிட்ட இதாக இருக்கணும், இன்னொரு ஆள்கிட்ட இதாக இருக்கணும், மாறி மாறி என்ன செய்யும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபை போல என்ன செய்ய முடியாது, இது ஒரு பெரிய போராட்டமாக மாறும். பாருங்க, அவன் சொல்கிறான், வாசிங்க தீத்து 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. பாருங்க, தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாம, பிரியமுண்டாக, திருடாமலும். பாருங்க, ஒரு வேலைக்காரன் எஜமானனுக்கு எப்படி இருக்கணும்னா, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் என்ன செய்யணும். ஏன்னா நீங்க எஜமானனுக்கு உண்மையா இருந்தா, ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீங்க என்னிலே அன்பா இருந்தா, என்னிலே, யோவான் 14:15 சொல்லுது, நீங்கள் என்னிலே அன்பா இருந்தா, நான் சொல்றதெல்லாம் எப்ப கேட்ப, என்னை நேசித்தா நீ கேட்ப, என்னை நேசித்தா. ஏன்னா அந்த நேசம் இருக்கிற போது, அந்த அன்பு இருக்கிற போது என்ன சொன்னாலும் கேட்பான்.
இந்த லவ் பண்ணி சுற்றுற ஆள்லாம் பார்த்துருக்கீங்களா? அது என்ன சொன்னாலும் கேட்பான். எப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறான்னு சொன்னால், நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசித்தா என்ன செய்வேன்? என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். ஆபிரகாம் தேவனை நேசிக்கிறான். ஆதியாகமம் 26:4 சொல்லுகிறது. அவன் என்ன செய்தானா? தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்யும்படியாக வாசிங்க. கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் பாருங்க. அவர் சொல்றாரு, ஆபிரகாம் நான் ஒரு கோடுக்கு வச்சா தாண்ட மாட்டான். இதை சொன்னால் அதை தாண்டி எதுவும் என்ன செய்ய மாட்டான். இதை செய்யுன்னு சொன்னால் செஞ்சிருவான். ஏன்னா ஆபிரகாமை குறித்து தேவனே சாட்சி சொல்றார். ஆண்டவர் அவனை குறித்து என்ன செய்கிறாராம்? சாட்சி சொல்லிட்டு சொல்றாரு, அவனுடைய வாழ்வை 5வது வசனம் எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ அவனையும் அவன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறான். ஆபிரகாம் மேலே ஆபிரகாம் குடும்பத்திலிருந்து ஒரே ஒரு நிந்தை என்னன்னு சொன்னா, பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் செய்யற இல்லை, நான் என்ன செய்வேன்? உன் நிந்தையை போக்கும்படி உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்றீங்களா? தேவனுடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள், அந்த கமாண்ட்மெண்ட் என்ன செய்யணும்? அந்த கமாண்ட்மெண்ட் அதை தான் நீங்கள் என்ன செய்யணும்னா அவருடைய கையவே பார்க்குற அனுபவங்கள். அது இன்னும் அநேக காரியங்கள் நேரத்து உபவாச கூட்டங்களில் பேசணும். ஒன்று, கற்பனைகளை கை கொள்ளுங்கள். 3வது அங்கே போடப்பட்டிருக்கிறது, கவனிங்கள். அந்த சங்கீதம் 123:3-4 போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய நிந்தைகளை, அவன் கடந்து போன அவனுடைய வேதனைகளை, பாடுகளை, உபத்திரவங்களை, அவமானங்களை வசனம் சொல்லுது, தன் எஜமான் கிட்ட வந்து என்ன செய்யறானா? சொல்லுகிறான். எதை காண்பிக்கிறது? ஒரு ஜெப வாழ்க்கை, ஒரு ஜெப வாழ்க்கை. ஆராதிக்கிறோம் சரி, கற்பனைகளுக்கு கை கொள்ளுகிறோம் சரி. 3வது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, உன் இந்த மாறணுமா? என்கிட்ட வா, தேவனிடத்தில் தெரிவியுங்கள். வசனம் அப்படித்தான் சொல்லுது. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். உன் பிரச்சனை, பாடுகள் எல்லாவற்றையும் தேவனிடத்துக்கு கொண்டு வா. அவர் சமூகத்திலே வந்து சொல்லி, இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இவ்வளோ பாடுகளுக்குள்ளாய் போய் கொண்டு இருக்கிறோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எஜமான் என்ன பார்க்குறான்னா, பார்க்குறான் என் வேலைக்காரன். அவனை பார்க்கும்போது எப்படி பார்க்குறான்? என்னுடைய வேலைக்காரன் எப்படி இருப்பான்னா, எப்போதும் என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிற என் வேலைக்காரன். எந்த இடத்துலையும் என்னை ஒரு காலம் என்ன செய்யாத வேலைக்காரன், எப்பொழுதும் நான் உயர்ந்திருக்கும்படி தன்னை தாழ்த்தி என்னை உயர்த்துகிற ஒரு வேலைக்காரன் இன்னைக்கு என் முன்னாலே வந்து நிற்கிறான். தேவ பிள்ளைகளாய் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்துக்கு நான் போகும்போதெல்லாம் ஆண்டவர் நம்மளை அப்படி பார்க்கணும். ஓ, இவன் என் வேலைக்காரன். இதுவரைக்கும் நான் சொன்ன ஒரு வார்த்தையும் இவன் தட்டினதில்லை, சொன்ன ஒரு வேலையும் செய்யாமல் விட்டதில்லை, என் எதிர்பார்ப்பு ஒன்றையும் இவன் நிறைவேற்றாமல் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரன் இன்றைக்கு என் முன்னால் வந்து நிற்கிறான். அவனுடைய அனுபவங்கள் அவன் சொல்லுகிறான், எப்பொழுதுமே எப்பொழுதுமே எனக்காகவே வாழ்ந்த என் வேலைக்காரன் இன்னைக்கு எப்படி வந்திருக்கிறானா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் தேவ பிள்ளைகளாய் தேவனையே மகிமைப்படுத்தி தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒரு நாள் பாடு உபத்திரம் வருகிற போது ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்று அவர் அப்படி தான் சொல்லுவார், என் பிள்ளை எப்பொழுதும் என்னை உயர்த்தி கொண்டு இருந்தது, எப்பொழுதும் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தது, எப்போதும் என்னை நம்பி வந்திருக்கிறது. இன்றைக்கு என்கிட்ட வந்து என்ன தெரியுமா கேட்குறான்? ஆண்டவரே, அவன் சொல்லும்போது, எஜமானனே நான் உங்கள் வேலைக்காரன், எனக்கு இதை செய்யணும்னு சொல்லலைங்க. அவன் எப்படி ஜெபம் பண்ணுகிறானா? எங்களுக்கு இறங்கும். ஆண்டவர் சமூகம், நான் பிள்ளை தான், ஆனாலும் எப்படி போகணுமா? ஆண்டவரை கொஞ்சம் கிருபை செய்யுங்க. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் கிருபை செய்யுங்க ஆண்டவரை. நான் இவ்வளோ உண்மையாக இருந்திருக்கிறேன், இவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருக்கிறேன், இவ்வளோ நீதியாக இருந்திருக்கிறேன், ஆகையால் நீங்கள் கட்டாயம் இதை செய்யணும் என்பது அல்ல. ஆண்டவரை, உம்முடைய கிருபை தேவ சமூகத்தில் பாருங்க. அவன் சொல்றான், ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யும்? இரக்கம் கிடைக்க பண்ணுங்க, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண தேவன் என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? ஒரு எஜமானன் என்ன செய்வான்? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எஜமானனுக்கு எவ்வளோ ஓடுறான், நேரத்துக்கு ஓடுறான், லீவ் போட மாட்டேன்றான், எல்லாம் செய்கிறான். ஆனால் பிரச்சனை வரும்போது எஜமான் கிட்ட போய் நின்று என்ன சொல்லுவான்? உலகத்தின் எஜமானன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஏதோ ஒரு சில எஜமான்கள் தப்பி இருக்கலாம், ஆனால் 199.9 வரைக்கும் எப்படி தான் இருக்கிறார்கள்?
என்னோடு கூட வாசிங்க 1 சாமுவேல் 30 போடப்பட்டிருக்கிறது பாருங்க. அங்கே அந்த சூழலெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 1 சாமுவேல் 30 பொறுத்த வரைக்கும் தாவீது எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறான். எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறான். போராட்டங்களோடு கூட கடந்து போய் கொண்டு இருக்கிறான். அந்த சூழலில் தேவ சமூகத்தில் கேட்கிறான். ஆண்டவர் சொன்னார், நீ போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். அப்படி போகிற போது 11வது வசனம், ஒரு எகிப்தியனை வெளியிலே கண்டு, நல்லா கவனிங்க அந்த 3 வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். அப்படியே போய்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சின்ன படம் போய்கொண்டு இருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னா வழியில வனாந்தரத்தில் ஒருத்தன் சாக பிழைக்க கிடக்கிறான், குற்றுயிரா கிடக்கிறான். அவனை பார்த்துட்டு தாவீது கிட்ட கூப்பிட்டு வராங்க. அவனுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, தண்ணி கொடுக்குறான், திராட்சை கொலை கொடுக்குறான், கொஞ்சம் சாப்பிடு, பசியாறு, எல்லாம் கொஞ்சம் அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு தாவீது அவங்ககிட்ட கேட்குறான். 13வது வசனம், நீ அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு பாருங்க, அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன்னே வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ காலம் அவனுக்கு வேலை செஞ்சான்னு தெரியாது. கொஞ்சம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செஞ்சிருக்கான், அவங்க கூட சிக்லாக்கை சுட்டெரித்த போது அவங்க கூட தான் இருந்திருக்கான். சிக்லாக்கை கொள்ளையடித்த போது அவங்க கூட தான் இருந்திருக்கிறான். சிக்லாக்கிலிருந்து தன் எஜமானனுக்காக என்னவெல்லாம் சுமந்து கொண்டு ஓடினான்னு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வழியில் அவன் வியாதிப்பட்ட போது அவன் எஜமானன் என்ன செஞ்சானா, கைவிட்டான்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், தள்ளி விட்டான். இனி என்ன செய்யாத பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த வனாந்தர சூழலில் பிள்ளையாண்டான்னு போட்டிருக்கு. என்ன வயசு இருந்திருக்கும், ஒரு 12லேருந்து ஒரு 15-17 வயசுக்குள்ளே இருந்திருப்பான். வனாந்தரத்தில் கைவிடப்பட்டு நான் பலவீனப்பட்டிருக்கிறான், வியாதிப்பட்டிருக்கிறான். தனித்து விடப்படுகிற போது இந்த பிள்ளை எவ்வளோ உடஞ்சி போயிருக்குன்னு தெரியுமா? ஐயோ, இவனைத்தானே நாம் நம்பியிருந்தோம், மலை போல நம்பியிருந்தான், இவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நம்பியிருந்தான். அவனுக்காகவே அவனோடு கூட ஓடிக்கொண்டு இருந்தான். ஏன் சொன்னா, அவன் அமலேக்கு, எஜமானன் அமலேக்கு, இவன் எகிப்தியன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஓடிக்கொண்டிருந்தான். வசனம் சொல்லுகிறது, அப்படியே அவன் கைவிட்ட போது கையை காலை பிடிச்சி கதறி இருப்பான். ஐயோ, என்னை விட்டு போயிடாதீங்க, இந்த வனாந்தரத்தை என்னால் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது, செத்து போயிடுவான். அழுது கூத்தாடி என்னெல்லாம் முடியுமோ அத்தனையும் செஞ்சிருப்பான். வேதம் சொல்லுகிறது, எஜமானன் என்ன செஞ்சிருக்கிறானா, அப்படியே கையை உதறிவிட்டு அவன் கடந்து போகிறான். ஏன் கடந்து போகிறான்? எஜமானன் என்ன யோசிக்கிறான்னு சொன்னா, இவன் தேற மாட்டான், இவன் பயன்பட மாட்டான், இதுக்கு மேலே இவனை வச்சு என்ன செய்ய முடியாது. அந்த அந்த கரும்பு அப்படியே அந்த ஆலையில போட்டு எல்லாம் பிழிஞ்சு சக்கையா தூக்கி போடுவானுங்க பாருங்க. அந்த மாதிரி பலன் இருந்த வரைக்கும் பயன்படுத்துகிற உலகம். உங்ககிட்ட திறமை இருக்கிற வரைக்கும், பலன் இருக்கிற வரைக்கும், உன்னிடத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் உறிஞ்சி எடுக்கிற உலகம் ஒரு நாள் வருகிற போது என்ன செய்யுமா, அப்படியே தூக்கி போட்டு போகுது. ஆனால் நீங்கள் போய் அந்த உண்மையுள்ள நம்முடைய எஜமானனுக்கு முன்னால் நின்னீங்கன்னா அவர் என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? இந்த பாடுகள் தான், சூழல்களாம். போய் ஜெபம் பண்ற, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், நிந்தையில இருக்கிறோம், அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறோம், இகழ்ச்சி இருக்கிறது, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லுகிற போது, எரேமியா 18 வாசிக்கிற போது 4வது வசனம் சொல்லுகிறது, கொய்யவன் கையிலே அவன் வணைந்து கொண்டு இருந்த போதே அந்த மண்பாண்டம் என்ன செய்ததா, கெட்டு போனது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அதை என்ன செய்தானா, திரும்பவும் வேறு ஒன்றாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்ட. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அது கெட்டு போயிட்டு அதை அவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், அவனுடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி அதை திரும்ப வேறே பாண்டமாய். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய எஜமானன் இன்றைக்கு உங்களை புதியதாய் மாற்றுவார். எஜமானனுடைய கை, நீங்க நல்லா கவனிங்க, 3 காரியங்களை சொன்னேன். நீங்க தேவனை ஆராதிக்கிறவர்களாய், தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், தேவ சமூகத்திலே போய் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் உங்களுக்காக ஒரு கை எழும்ப ஆரம்பிக்கும். இந்த கை எப்படிப்பட்டது, இந்த எஜமானன் எப்படிப்பட்டவன் சொன்னா, இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் ஒன்றை என்ன செய்ய மாட்டாரா, இது பயன்படாது என்று தூக்கி போட மாட்டார். குயவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது களிமண். குயவனை பொறுத்த வரைக்கும்
நாங்கள் அந்த குயவர்களோடு கூட ரொம்ப காலம் வாழ்ந்துருக்கிறோம், பிரயாணப்பட்டிருக்கிறோம். ஒரு வண்டி களிமண்ணை வாங்கிறதுக்கு அவன் எவ்வளோ காசு செலவு பண்ணணும், பிரயாசப்படுவான். வாங்கிட்டு வந்து அதை அப்படியே தெருவில் தட்டி காய வச்சு அடித்து அதை மண்ணாக்கி பிசைஞ்சு மெதிச்சு உருட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த சக்கரத்தில் வைக்கிற வரைக்கும் ஒரு பெரிய ப்ராசஸிங் நடக்கும். பெரிய ப்ராசஸிங் நடந்துகிட்டே இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு அதை அந்த வீலில் வச்சு அப்படி சுற்றி போராடி அதை உருவாக்குவான் பாருங்க. அவனுக்கு தெரியும் இதில் இருக்கிற ஒரு மண்ணும் வீணாக போகாது. ஏன்னா அந்த மண்ணின் மேலே அத்தனை அவனுக்கு கரிசனை. ஏன்னா அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி இருக்கிறான், அதுக்காக அவ்வளோ பிரயாசப்பட்டு இருக்கிறான், அதை உருவாக்குகிறான், ஒரு பாண்டம் செய்கிறான். அது கெட்டு போகிற போது அப்படியே தூக்கி போட்டுற மாட்டான். இது பிரயோஜனம், உலகம் தூக்கி போட்டுரும். ஆனால் எஜமானன் என்ன செய்ய மாட்டான். ஆண்டவர் சொன்னார், அந்த குயவனை போய் பாரு, ஒரு மண்ணும் வீணா போகணும்னு தூக்கி போட மாட்டான். ஒரு மண்பானை குடம் செய்வான், தண்ணி குடம் செய்வான், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அடுப்பு செய்வான், ஒரு பூந்தொட்டி செய்வான், ஒரு உண்டியல் செய்வான், எல்லாவற்றையும் அதில் தான் செய்வான். சிறிதும் பெரிதுமாய் 2 தீமோத்தேயு 2:20-21 அப்படி தான் சொல்லுகிறது. சிறிதும் பெரிதுமாய் பல விலை உயர்ந்த பாத்திரங்கள் எல்லாம் இருக்குங்க. இவன் ஒவ்வொன்றா செய்கிறான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனுடைய பிரயாசங்கள், இது இல்லைன்னா அது செய்வோம், அது இல்லைன்னா இது செய்வோம். ஏன்னா அடுப்பு செய்கிறதான அந்த அந்த மண் தேவனுக்கு மகிமை உண்டா. பாருங்க, அந்த அடுப்பெல்லாம் ரவுண்டாக தான் செய்வான். ரவுண்டாக செஞ்சுட்டு அதுக்கு வாய் திறப்பான். அங்கேருந்து இப்போ ஒரு ஸ்கொயராக மண்ணை வெட்டி எடுப்பான். அந்த மண்ணை தூக்கி போட மாட்டான், அதை வைப்பான். அது என்ன செய்யும், மறுபடியும் அதை காய வச்சு தட்டி மறுபடியும். ஏன்னா ஒரு சிறு மண்ணை கூட, ஏன்னா எல்லாம் பயனுள்ளது. நீங்கள் விசுவாசிக்க முடியுமானா நம்ம எஜமா நம்ம ஒரு ஆளையும் பிரயோஜனமற்றவர்களும் தூக்கி போட மாட்டார். ஒரு நாள் வரும், கொஞ்சம் மண் இருக்குதா உண்டியல் செய்வான், கொஞ்சம் மீந்து இருக்குதா அந்த உண்டியலுக்கு அடித்தட்டு செய்வான், பூந்தொட்டிக்கு அடித்தட்டு செய்வான், அடுப்புக்கு அடித்தட்டு செய்வான். ஒன்றும் இல்லைன்னா அடுப்புக்கு காது வைப்பான். ஆண்டவருக்கு மகிமை. எதையாகிலும் அந்த மண்ணை பயன்படுத்தி கொண்டே இருப்பான். ஏன்னா நம்முடைய எஜமானன் நமக்காக செலுத்தி இருக்கிற விலைக்கிரயம் அதிகம். உங்களுக்காக எனக்காக நம்முடைய கிறிஸ்து இயேசு செலுத்தின விலைக்கிரயம் அதிகம். ஒரு நாள் விட மாட்டார், தூக்கி போட மாட்டார். எதையாகிலும் ஒன்று செய்து கொண்டே இருப்பார், பிரயாசம் எடுப்பார். அந்த குடம்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த தண்ணி குடம்லாம் செய்ய அதை அறுத்து கொண்டு வந்து அப்படியே காய வைப்பான். கீழே ஓப்பனாக தான் இருக்கும். ஒரு நாளெல்லாம் நிழலில் வச்சு ஆற வச்சு காய வச்சு அடுத்த நாள் வந்து அப்படியே உட்காந்து அந்த குடத்தை அவ்வளோ லேசாக தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அதை உள்ளே ஒரு கல் கொடுத்து மேலே ஒரு கட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி அதை முழுமையாய் மூடுகிற போது அவனுடைய பிரயாசம் உழைப்பெல்லாம் என்ன தெரியுங்களா, இதை எப்படி ஆகிலும் நான் பயனுள்ள பாத்திரமாய் உருவாக்கி விடட்டும். அவனை பார்க்கலும் பெரியவர் நம் ஆண்டவர். ஆமென் சொல்றீங்களா? எப்படி ஆகிலும். ஏன்னா ஒரு நாள் நீ வீணாய் போக அவர் விடுகிறது இல்லை. ஏன்னா நீ தேவ சமூகத்தில் வருகிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கை எழும்ப ஆரம்பிக்கும், உனக்காக அந்த கை பேச ஆரம்பிக்கும், உனக்காக அந்த கை செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நான் தேவ பிள்ளையாக தேவனுக்கு முன்னாலே போய் நிற்கிற போது ஆண்டவர் சொன்னார், இந்த கொய்யவன் எப்படி தூக்கி போட மாட்டானோ அப்படி நான் உங்களை தூக்கி போடுகிறதில்லை, உருவாக்கி கொண்டே இருப்பான். உன் நிந்தைகளை எல்லாம் தூக்கி போட்டு. ஏன் சொன்ன ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைகள் கடந்து போகிற பாடுகள். உலகம் என்ன வேணா சொல்லட்டும், நீ யோவான் 8 வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, மரணத்துக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு இருக்கிறான். மரணம் தான், அடுத்து மரணம் தான். கல்லெறிகிறதுக்கு ஒரு கூட்டம் ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு கை அவளுக்காக எழுத ஆரம்பிக்கிறது. கைகளை வைத்து ஆமென்னு சொல்றீங்களா? உலகம் உனக்கு எதிராக 1000 காரியங்களை கொண்டு வரட்டும், உன் தேவனுடைய விரல் உனக்காக அசைய ஆரம்பிக்கும்னு சொன்னா ஒருத்தனும் மேல ஒரு கை போட முடியாது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அவர்கள் கல்லெறியும்படி என்ன செய்தார்களா, ஆயத்தப்பட்டு நிற்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரோ குனிந்து எழுத ஆரம்பிக்கிறார். அவர் எழுத 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 சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். ஆமென் சொல்றீங்களா? கர்த்தருடைய கை நமக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். எஜமானுடைய கரம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவான். ஒரு புது சிருஷ்டியாய் உன்னை உருவாக்குகிறது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையை புதிதாக்குவா. புதிய ஆரம்பம். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். நீங்கள் விசுவாசிங்க, எந்த சூழலையும் தாண்டி கர்த்தர் என்ன செய்வாரா, ஒரு புதிய துவக்கத்தை,
அந்த துவக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ஆண்டவருக்கு மகிமை. உலகம் உன்னை நீ பிரயோஜனம் இல்லைன்னு தூக்கி போடலாம், இதெல்லாம் ஒன்றும் சரிப்படாதுன்னு சொல்லலாம். வேதம் அப்படித்தான் சொல்லுங்க. ஈசாய்க்கு 8 குமாரர்கள் இருந்தார்கள். அவன் கொண்டு வந்து எல்லாரையும் நிறுத்துகிறான். ஒரு ஆள் என்ன செய்யலையா? ஒரு ஆளும் செலக்ட் ஆகலை. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். தள்ளப்பட்டது என்று ஆகாதது என்று சொல்லப்பட்ட ஒரு கல் வனாந்தரத்தில் இருந்தது. கர்த்தர் சொன்னார், இல்லை அவனை கூட்டுவான்னு சொன்னார். வேதம் சொல்லுகிறது, அவனை கொண்டு இஸ்ரவேலுக்கு ஏறிட்ட அந்த நிந்தையை நீக்குகிறதற்கு தேவன் தாவீதை எழுப்பி கொண்டு வர முடியுமானால், உன் குடும்பத்து மேலே இருக்கிற, உன் மேலே இருக்கிற உன் நிந்தையை எழுப்ப மாற்ற கர்த்தர் உன்னை எழுப்பட்டும். ஏன்னா ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாக்குகிற தேவன். வேதம் சொல்லுகிற, நீங்கள் ஆதியாகமத்தில் வாசிக்கிற போது அந்த 37ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். 23வது வசனத்திலிருந்து வாசிங்கன்னா, அவர்கள் யோசேப்பை கொண்டு போய் அந்த குழியிலே போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தூக்கி வீசிட்டு போகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னன்னா, நீங்கள் யோசேப்பினுடைய வரலாற்றெல்லாம் கொஞ்சம் பின்னாடி போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதிகாரம் 30லலாம் இருக்கும். ராகேல் அவனை பெற்றெடுக்கிற போது என்ன தெரியுமா சொல்லுவா? கர்த்தர் என் மேல் இருந்த நிந்தையை நீக்கி விட்டார்னு சொல்லி அவனுக்கு யோசேப்புன்னு பேர் வைப்பா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு குடும்பத்தின் நிந்தையை, தேசத்தின் நிந்தையை நீக்க பிறந்த யோசேப்பை குழியிலே தூக்கி போடுகிறார்கள். 28வது வசனம் சொல்லுகிறது, அந்த குழியிலிருந்து கர்த்தருடைய கை அவனை வெளியே எடுத்தது. கவனியுங்கள், தேவன் உங்களை குடியிலிருந்து எடுக்கிறது மாத்திரம் அல்ல, குடியிலிருந்து எழுப்பி வெளியே கூட்டு வரும்போது எப்படி கூட்டு வருவார் தெரியுமா? ஏன்னா தேவன் பாருங்க, தம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருகிற போது, புதியதாய் மாற்றுகிற போது, வேதம் சொல்லுகிறது, அந்த யோசேப்பை குடியிலே தூக்கி போட்டவெல்லாம் ஒரு நாள் வந்தது, யோசேப்புக்கு முன்னால வந்து என்ன செய்தானா? நிற்க வேண்டி இருந்தது. ஏன்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளை திருப்பி கொண்டு வருகிற போது, பார்வோன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த தேசத்தில் இருந்த எல்லாரும் அவனுக்கு முன்னாலே வந்து நின்றார்கள். ஏன்னு சொன்னா, கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கிற போது ஒரு புது ஆரம்பம். அந்த ஆரம்பமும் எப்படி தெரியுமா இருக்கும்? பிரம்மாண்டமாகத்தான் கர்த்தர் கொண்டு வருவா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க தானியேல் 6 எடுத்து வாசிச்சு பாருங்க. தானியேலை கர்த்தர் குடியிலிருந்து தூக்குனார். ராஜா வந்து என்ன தெரியுமா கேட்டான்? தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரான்னு கேட்டான். இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருந்த, ஜபித்து கொண்டிருந்த தானியேலை சிங்கக்கபியிலிருந்து வெளியே தூக்குனதுக்கு பின்னாலே தானியேலுக்கு முன்பதாக தேசம் நடுங்கினது. ஆமென்னு சொல்றீங்களா? ஏன்னா கர்த்தர் நம்மளை வெளியே தூக்கி எடுக்கிற போது மாபெரும் பிரம்மாண்டமாக எழுப்பி கொண்டு வருவான். ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். அப்போஸ்தலர் 14:19 அப்படித்தான் சொல்லுகிறது. அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சாங்க, கல்லெறிந்தார்கள். வேதம் சொல்லுது, செத்து போனான் என்று என்ன செய்தார்களா? வாசிங்க. வந்து பாருங்க, பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று பாருங்க. அவனை வந்து எல்லாம் பேசுகிறான், கல்லெறிகிறான், செத்து போனான்ட்டு அவனை என்ன பண்ணான்னு போட்டிருக்கு தெரியுமா? அப்படியே இழுத்துன்னு போறான். எங்க? பட்டணத்துக்கு வெளியே எடுத்து கொண்டு போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த மரண பள்ளத்தாக்கிலிருந்து பவுலை எழுப்பினான். சீஷர்கள் சூழ்ந்து நிற்கிற போது பவுல் என்ன செஞ்சான்னு போட்டிருக்கு தெரியுமா? எழும்புகிறான். தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தர் அப்படிதான் உங்களை என்னை எழுப்புவார். அல்லேலூயா. எந்த சூழலை தாண்டியும் தேவனுடைய கை உங்களை தூக்கி எடுக்கிற போது பட்டணங்களை எல்லாம் அசைக்கிறான், தேசங்களை அசைக்கிறான். ஏன்னு சொன்னா, கர்த்தருடைய கை நம்மோடு கூட இருக்கிற போது நீ எப்படிப்பட்ட சூழலிலே கடந்து போனால்